தனியார் செல்போன் நிறுவனம் நடத்திய வான வேடிக்கை மற்றும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி மைதானத்தில் நடத்தப்பட்ட இந்த அரைகுறை நடனம் முகம் சுளிக்க வைத்ததுடன் வான வேடிக்கைகள் உயிரியல் பூங்கா விலங்குகளை நிம்மதி குலைய வைத்துள்ளதாக புகார் கூறப்படுகிறது. நீங்கள் பார்க்கும் இந்த நடன காட்சிகள் திரைப்படத்திலோ அல்லது டிஸ்கோ பாரிலேயோ நடந்தது அல்ல. கோவை வ.உ.சி. பூங்கா மைதானத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்னிலையில் மாநகராட்சி அனுமதியுடன் நடத்தப்பட்டது. ஏர்டெல் செல்போன் நிறுவனம் தனது நிறுவனத்தின் புதிய அடையாள சின்னத்தை அறிமுகப்படுத்துவதற்காக நடத்தப்பட்டதுதான் இந்த அமளி துமளி. பொதுவாக கோவை மாநகராட்சியின் வ.உ.சி. பூங்கா மைதானத்தில் சுற்றுச்சூழலுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்தவொரு நிகழ்ச்சிக்கும் அனுமதி கொடுப்பதில்லை. கடந்த 30 வருடங்களாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறை எப்படி மீறப்பட்டது என்பதுதான் சமூக அக்கறை கொண்டவர்களின் கேள்வியாக உள்ளது. ஒரு பொது இடத்தில் குத்தாட்டம் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அரங்கங்களில் மறைவாக நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு சமூக சீரழிவை பொது இடத்தில் அனுமதித்திருப்பது என்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சுற்றுச்சூழலையும் பண்பாட்டையும் சீரழிக்கக்கூடிய இத்தகைய நடவடிக்கைகள் இந்த நகரத்தில் இனிமேல் இப்படி பொது இடத்தில் அனுமதிக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை வந்தால் பொது நல அமைப்புகள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் இறங்குவோம் என்று எச்சரிக்கை செய்து கொள்கிறோம். அதிக இரைச்சலுடன் நடத்தப்பட்ட செண்டை மேள இசையும் ஆடல் பாடல் நடனமும் பார்த்தவர்களை சபலப்படுத்தியதுடன் உயிரியல் பூங்கா விலங்குகளை அதிர வைத்தது. அரைகுறை ஆடையுடன் நடனமாடிய மங்கைகள் நாம் மேலை நாட்டு கலாச்சாரத்திற்கு மாற வேண்டும் என வற்புறுத்துவதாக அமைந்திருந்தது. சுமார் 1 மணி நேரம் இடைவிடாது நடத்தப்பட்ட வான வேடிக்கைகள் விண்ணை அதிர வைத்தது. இதனால் வ.உ.சி. உயிரியல் பூங்காவில் உள்ள ஆயிரக்கணக்கான வௌவால்கள் அங்கும் இங்கும் சிதறி பறந்தது. விலங்குகள் மற்றும் பறவை இனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு கோவை மாநகராட்சி எப்படி அனுமதி அளித்தது என்று கேள்வி எழுப்புகின்றனர் சுற்றுச்சூழலில் அக்கறை கொண்டோர். ஒரு தனியார் நிறுவனம் பொது இடத்தில், அதுவும் அரிய வகை வௌவால்கள் வாழக்கூடிய ஒரு இடத்தில், கோவையினுடைய உயிரியல் பூங்கா அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் வான வேடிக்கை நடத்தி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கு அனுமதி அளித்த கோவை மாநகராட்சியையும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்.